என்னோட பையனுக்கு எப்பவுமே கடையில தாங்க பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு தோணுச்சு, நம்ம ஏன் கடையில வாங்கி கொடுக்குறோம்? அதுக்கு பதிலா வீட்லயே செஞ்சு குடுக்கலாமே! ஆனா வீட்ல செய்றது கடையில இருக்கிற மாரி டேஸ்ட் வருமான்னு யோசிச்சேங்க. சரி இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஒரு தடவ ட்ரை தான் பண்ணிருவோமேன்னு சொல்லிட்டு தாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன். வெறும் 100 கிராம் வந்து கோதுமை எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து 100 கிராம் பட்டர் ஈக்குவலா எடுத்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதோட பவுடர் சுகர் போட்டு இந்த பட்டரையும் பவுடர் சுகர் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கோதும மாவோட 100 கிராம் கோதுமை மாவு அதோட வந்து கொக்கோ போட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்கு சேர்த்துருக்கேன். அது உங்கள் ஆப்ஷன் தான். ஸோ 100 கிராம் மாவு போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு நீங்கள் உங்களுக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அழகாக ரோல் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ரோல் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு தான் அச்சு மாதிரி வைக்க போகிறேன். நீங்கள் அப்படியே வைக்கலனாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஷேப்பில் கூட அப்படியே தட்டி கூட வச்சுக்கலாம். நான் 2 மணியும் பண்ணேன். ஸோ அது மாதிரி அவன் 170 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் உள்ளே வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதை கட் பண்ணி தனியாக வச்சேன். ஸோ 2மே ட்ரை பண்ணி 2மே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. கடையில் வாங்குற பிஸ்கட்டில் தூக்கி குப்பையில் போட்டுருங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அந்த ஈக்குவல் பட்டர் போட்டு பண்ணோமா, அதனால மெல்ட்டடாக இருந்துச்சு. வாயில் வைக்கும்போதே அப்படியே சூப்பராக கரைஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.